அனைவருக்கும் வணக்கம். மண் சட்டியில் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். மண் சட்டி நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஸ்டவ்வை நான் ஃபுல்லாக எரிச்சு விட்ருக்கேன். மண் சட்டி சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் 2 ஸ்பூனாட்டு போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும். நான் புல்லட் ஜாரில் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி கொஞ்சமாக வெந்தயத்தூள், சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே வரமிளகா 1 மிளகா தாங்க, கருவேப்பிலை தழை கொஞ்சம், நான் அரைச்சி வச்சதை மண் சட்டியில் போட்டுடணும். தீயாமல் கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிடணும். தக்காளி பழம் 2, எலுமிச்சம்பழம் சைஸ் 1 புளிங்க போட்டு நல்லா தண்ணியிலேயே போட்டு நல்லா கரைச்சிடணும். நாட்டு தக்காளியாக இருந்தால் ஈஸியாக கரைக்கலாம். இதெல்லாம் ஹைப்ரிட் தக்காளிங்கிறதுனால கெட்டியாக இருக்குது. கரைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கையிலேயே கரைச்சேன். புளியும் தக்காளியும் ஒன்றா போட்டு கரைச்சிடணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, கல்லுப்பு ரசத்துக்கு தேவையான அளவு போட்டுட்டு, கரைச்சி வச்ச தக்காளியும் புளியும் ஒன்றா கரைச்சது வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை அப்படியே வடிகட்டி ஊற்றிடணும். கொஞ்சம் நுரை கட்டிக்கிட்டு வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா ரசம் கொதிச்சிருங்க. அந்த மண் சட்டி சூட்டுக்கே ரசம் பொங்கி ஒரு நேரம் தள்ளிட்டு வரும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். நம்ம இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். மண் சட்டியில் வைக்கிற ரசம் 2 நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க, நல்லாயிருக்கும். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் போடுங்க கடைசியாக.